உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று எலுமிச்சை விளக்கின் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் வேப்பிலை, மஞ்சளுக்கு நிகராக போற்றப்படும் மற்றொரு பொருள் எலுமிச்சையாகும். எலுமிச்சைக்கு மிகப்பெரிய சக்தி இருப்பதால்தான் அது அம்பிகையின் திரிசூலத்தில் ஒரு அங்கமாக விளங்குகிறது. நமது மத நூல்கள் பலவற்றில் துர்க்கை அன்னைக்கு நிகராக எலுமிச்சை பழம் போற்றப்படுகின்றது. குளமங்கலம் கோயிலிலே மாரியம்மா, எங்க குறை தீர்க்க காத்திருக்க சந்தோஷமா. ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் சக்தி வாய்ந்த எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்பாளை வழிபடுவது நமது கலாச்சாரத்தில் ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழமாலை, தீபம் போன்றவை மிகவும் உகந்ததென்பது தொன்மையான ஐதீகமாகும். ஆகையால்தான் துர்க்கை அம்மன் வழிபாடு என்றாலே அதில் எலுமிச்சை தீபம் இருக்கும். கோவில்களில் பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றுபவர்கள் மண் விளக்கு, எலுமிச்சை, தேங்காய், மாவிளக்கு போன்ற பலவிதமான பொருட்களால் விளக்கு ஏற்றுவதை பார்த்திருப்போம். இவற்றில் அகல் விளக்கு பரிகாரத்திற்கு பிறகு அதிகமானவர்கள் எலுமிச்சையில்தான் விளக்கு ஏற்றுவார்கள். இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் உள்ளன. எலுமிச்சம்பழத்திற்கு உரிய தனி சிறப்பே அது காயாக இருந்த போதும் சரி, பழமானாலும் சரி, அழுகினாலும் சரி, அதன் புளிப்பு சுவை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும் என்பதுதான். அதாவது அம்பாள் எந்த நிலையிலும் தனது தாய்மை தன்மையை விட்டு மாறாதவள் என்பதை எலுமிச்சை உணர்த்துகின்றது என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். எலுமிச்சைக்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் தன்மை உண்டு. ஆகையால்தான் ஆடி மாதம் மட்டுமல்லாமல் மற்ற விசேஷ நாட்களில் கூட பக்தர்கள் எலுமிச்சை விளக்கேற்றி அம்பாளை மனமுருகி வழிபடுகின்றனர். பொதுவாக எலுமிச்சை விளக்கு ஏற்றுபவர்கள் பழத்தை சரிபாதியாக நறுக்கி அதிலுள்ள சாறை பிழிந்துவிட்டு உட்புற தோலை வெளிப்புறமாக திருப்பி கிண்ணம் போன்று ஆக்கி அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். மாயை, கோபம், பேராசை, காமம் மற்றும் தீய எண்ணங்களை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிந்துவிட்டு மனத்தில் பக்தியை நிரப்பி இறைவனை வழிபடுங்கள் என்பதே இதன் உள்ளர்த்தமாகும். எலுமிச்சை வழிபாட்டில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எக்காரணத்தை கொண்டும் ஒருபோதும் வீட்டில் எலுமிச்சை விளக்கை ஏற்றக்கூடாது. கோயில்களில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்கின்றன சாஸ்திரங்கள். துர்க்கை அம்மன் வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது எலுமிச்சை தீப வழிபாடாகும். இந்த வழிபாட்டில் ராகு கால நேரம் தொடங்கிய பிறகே எலுமிச்சம்பழத்தை நறுக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு
அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதன் மூலம் நீண்ட நாள் நோய்கள் விரைவில் குணமடையும். செவ்வாய்க்கிழமை மாலை வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தனிப்பட்ட வேண்டுதல்களை உடையவர்கள் வெள்ளிக்கிழமை காலை வேளையில் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 2 எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நினைத்தது கைகூடும் என கூறப்படுகிறது. எலுமிச்சை தீபம் ஏற்றி ராகு காலத்தில் வழிபாடு செய்து வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். குறிப்பாக 2 எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளும் போது நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது தொன்னம்பிக்கை. மேலும் எலுமிச்சை தீப வழிபாட்டால் குஜதோஷம், காலசர்ப்ப தோஷம் ஆகியவை நீங்கும். அது மட்டுமின்றி வியாபாரம், குடும்பம், பொருளாதாரம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்பாளை வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆடி மாதம் அம்பாள் ஆலயம் சென்று எலுமிச்சை விளக்கேற்றி அம்பிகையை வழிபடுவோம். நன்மைகள் பல பெற்று நாளும் உயர்ந்திடுவோம். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.